गिरिवरधारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी जय गोपी जन वल्लभा गिरिवरधारी यशोदनंदन व्रज जन रंजन यशोदनंदन व्रज जन रंजन यशोदनंदन व्रज जन रंजन यमुना तीरा वनचारी यमुना तीरा वनचारी जयो राधा माधवा कुंज विहारी हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय प्रभुपद जय प्रभुपद श्रील प्रभुपद जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा जय गुरुदेवा हरि बोल नित्य गौर हरि बोल ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरुं श्रीयुतापदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सगगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनासहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपदान् सगगण ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकान्त राधाकान्त नमोऽस्तुते तप्तकाञ्चन गौरांगी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छकल्पतरूपश्च कृपासिन्धुभ्यः च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे 3:28-27 போன வாரம் பார்த்த ஸ்லோகம். தயவுசெய்து நீங்க யாராவது எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இப்ப படிக்கலாம். ஓம் அஜ்ஞானதிமிரந்தஸ்ய ஞானாஞ்சனஷலாகயா சக்ஷுருன்மிலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथामह्यं ददाति स्वपदान्तिकं சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். நமோ விஷ்ணுபதாய கிருஷ்ணபிரஷ்டாய பூதலே ஸ்ரீமதே மகாவிஷ்ணு கோஸ்வாமி நிதநாமனே மூக்கம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கை தைகிரம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமம் தேவம் சரஸ்வதிம் வியாசம் ததோ ஜாய முதீரயேத். அஷ்டபிராயேஷு அபத்ரேஷு நித்யம் பாகவத சேவையா பகவதீர் உத்தம ஸ்லோகே பக்திர் பௌதி நஷ்டிகி. 3:28-27 ஸ்லோகன் டிரான்ஸ்லேஷன் மட்டும். சுதர்சன சக்கரத்துடைய பெருமைகளை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அதே தான் இன்னைக்கு தொடர்ந்து பார்க்கணும். யாராவது 3:28-27 ஸ்லோகா டிரான்ஸ்லேஷன் மட்டும் படிக்கலாம். ஹரே கிருஷ்ண பிரபு. ப்ளீஸ் பிரபு. பாகும் சமந்திரகிரே பரிவர்த்தனேன நிர்நிக்த பாகுபலாநதி லோகபாலான் சஞ்சிந்தயே தச சதா ரமசக்ய தேஜः சங்கம் ச தத்கர சரோருக ராஜஹம் சங்கம் ச தத்கர சரோருக ராஜஹம்சம். ஹரே கிருஷ்ண பிரபு. யோகி மேலும் பகவானின் 4 கரங்களை தியானிக்க வேண்டும். அவை இயற்கையின் பல்வேறு செயல்களை கட்டுப்படுத்தும் தேவர்களின் எல்லா சக்திகளுக்கும் ஆதாரமாகும். பின்னர் மந்திரமலையை சுற்றும் போது தேய்ந்ததால் மெருகேற்றப்பட்ட நகைகளில் யோகி கவனம் செலுத்த வேண்டும். அவர் பகவானின் சக்கரமாகிய சுதர்சன சக்கரத்தை சரியாக நினைக்க வேண்டும். அது மின்னும் ஒளியுடன் கூடிய 1000 ஆரங்களை கொண்டது. பகவானின் தாமரை போன்ற உள்ளங்கையில் உள்ள அன்னம் போல் தோன்றும் சங்கினையும் நினைக்க வேண்டும். ஹரே கிருஷ்ண பிரபு. சூப்பர் பிரபு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்போ போன வாரம் நம்ம ஒரு சில சுதர்சன சக்கரத்தினுடைய பெருமைகளை பார்த்தோம். அதுல
மகாபாரதத்துல ஜெயத்ரதன் பதத்துல சுதர்சன சக்கரம் வந்து எப்படி பயன்பட்டது, பகவான் வந்து இதை மறைச்சிட்டார், சூரியனே மறைச்சிட்டாரு. அதே தான் அருணகிரிநாதர் பாடியிருக்கிறாரு, தன்னுடைய முதல் திருப்புகழ் பாட்டிலே இதை வச்சிருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதே போல பவுண்டரக வாசுதேவன், அதுலேயும் பவுண்டரக வாசுதேவனுடைய வதத்திலையும் அது சுதர்சன சக்கரத்துடைய பெருமை பார்த்தோம். இன்னைக்கு சுதர்சன சக்கரத்துடைய இன்னும் 2 பெருமைகளை பார்க்க போறோம். அதாவது இதுல வந்து பிரகலாத மகாராஜ் அவருடைய, நம்ம ஏற்கனவே நரசிம்ம பெருமைகள், நரசிம்ம லீலை சொல்லும் பொழுது இது சொன்ன விஷயம்தான். பட் இது ரொம்ப மாசங்கள், ரொம்ப வருஷங்கள் ஆச்சு. அதனால திருப்பி அதை ஞாபகப்படுத்திக்கலாம். பிரகலாத் மகாராஜ பலவிதமான கொடுமைகளுக்கு உட்படுத்தினார் இரண்யகசிபு. சாப்பாட்டுல விஷம் கலந்து கொடுக்கறது, மேலேருந்து பிடிச்சி தள்ளுறது, ஆயுதங்களை வச்சு தாக்குறது, பாம்பை விட்டு கடிக்க சொல்றது, நெருப்புல தூக்கி போடுறது, அதே போல பெரிய கற்களை கட்டி கடல்ல மூழ்கடிக்கிறது. இதே போல மாயாபி சந்நிரோதேஷ்ச அப்படின்னு பாகவதம் சொல்கிறது. மாயையை விட்டு அவரை அட்டாக் பண்றது, பலவிதமான மாயா சக்திகளை கொண்டு வந்து அவரை பயமுறுத்தி அவரை புத்தியை கலங்க செய்யறது. இது நம்ம வந்து இப்ப வாழ்க்கையிலே பார்க்கலாம். தொடர்ச்சியா ஒரு விதமான வெறும் வயலன்ஸு இந்த மாதிரியே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மைண்டே ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிடும். இது வந்து இந்த சினிமா அந்த மாதிரி இந்த வயலன்ஸு அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம். மாயாங்கிறது ரொம்ப பவர்ஃபுல். அது வந்து அசுரர்கள், இந்த மாயா சக்திகள்லாம், அசுரர்கள், யக்ஷர்கள், இந்த மாதிரி சில நம்மளை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஜீவராசிகள்லாம் இந்த உலகத்துல இருக்கு. கலியுகத்துல ஒரு துரதிருஷ்டம் என்னன்னா, நம்ம இது எதையுமே நமக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. ஏன்னா நம்ம பாக்குறது ஃபுல்லா மனுஷன், நம்மள மாதிரியே கேடுகட்ட மனுஷனாதான் எல்லாரும் பாக்குறாங்க. அதனால மனுஷனை தவிர எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு இது நினைக்கிறோம். இந்த கேள்வியை வந்து ஹிஸ் ஹோலினஸ் ராதாநாத் மகாராஜ்கிட்ட கேட்டாங்க. மகாராஜ், இப்படி யக்ஷர்கள், சாரணர்கள் இப்படியெல்லாம் உலகத்துல எல்லாரும் இருக்கிறாங்கன்னு நம்ம எப்படி நம்புறது அப்படின்னோன்னா மகாராஜ் சொன்னார், ரொம்ப ஈஸி இது. ஒரு எறும்பை காட்டிலும் நம்ம பவர்ஃபுல். ஆனா எறும்பு வந்து உலகத்துல எறும்புகள் மட்டும்தான் இருக்கு, எறும்புகளை தவிர ஜீவராசிகளே இல்லைன்னு நினைச்சா அது எந்த அளவுக்கு அறியாமையோ அதே போலதான் நம்ம நினைக்கிறது. நம்ம இருக்கிற உலகத்துல ஈ இருக்குது, எறும்பு இருக்கு, கொசு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா அந்த ஈ எறும்பு கொசுவுக்கெல்லாம் பார்க்கும்பொழுது நம்மலாம் ரொம்ப பயங்கர பிரம்மாண்டமா இருப்போம். நம்ம உருவம் பல மடங்கு ஒரு எறும்பை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம உருவம் பயங்கரமா இருக்கும். எறும்பு மிரண்டு போயிடும் நம்மளெல்லாம் பார்த்து. ஆனா அந்த எறும்பு வந்து நினைக்குதுன்னு வச்சுக்கோங்க, இந்த உலகத்திலே எறும்பு மட்டும்தான் இருக்குன்னு. அந்த எவ்வளவு அறியாமையோ அதே போலதான் நம்ம இப்படி நினைக்கிறதும். ஒரே ஒரு விஷயம் மகாராஜ் என்ன சொன்னாருன்னா, இது நம்ம கண்ணால பார்க்க முடியாது, எறும்பு நம்மளை கண்ணால பார்த்துரும். எறும்பு நம்மளை எப்படி பார்க்குங்கிறது தெரியாது. இப்ப நான் வந்து உங்களை பாக்குற மாதிரியோ நீங்க என்னைய பாக்குற மாதிரியோ எறும்பு நம்மளை அப்படியே பார்க்குமான்னு தெரியாது. எறும்புடைய கண் பார்வை எப்படி இருக்குங்கிறதுலாம் நமக்கு யாருக்குமே தெரியாது. வெறும் விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்ணி எதோ சொல்றாங்க, எறும்பு அப்படி பார்க்கும் இப்படி பார்க்கும் அப்படிலாம் சொல்றாங்க. பட் அப்படி இருக்கும் பொழுது சாஸ்திரத்தின் கண் கொண்டுதான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி நம்மளை விட உயர்ந்த ஜீவராசிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது மகாராஜ் சொன்னார். குறைந்தபட்சம் நம்ம மறுக்காமையாவது இருக்கணும். அதை ஒத்துக்கிறோமோன்றது வேற விஷயம். அக்செப்ட் பண்றதுக்கு சாஸ்திரத்துல நம்பிக்கை வேணும். ஆனா நம்மளை தவிர இதுல ஜீவராசிகளே இல்லை அப்படின்னு சொல்றது தவறு. ஏன்னா மற்ற கிரகத்திலேருந்து ஜீவராசிகள் இருக்காங்க அப்படிங்கிறத பல நாடுகள்ல, அமெரிக்கா போன்ற நாடுகள்ல வேற்று கிரக மனிதர்களை பார்த்ததாக அந்த மாதிரி சில இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நிறைய ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் அழிக்கப்பட்டதான. ஏன்னா அவங்க அது வந்து இந்த விஞ்ஞான நம்பிக்கைகளுக்கு எதிராக போயிடும் அப்படிங்கிறதுனால. இருந்தாலும் இந்த அசுரர்கள் வந்து இந்த மாயா சக்திகளை வந்து வசப்படுத்தி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கும் சில மந்திரங்கள் உண்டு, அவங்களும் தபசையெல்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுது சம்பராசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், ரொம்ப விசேஷமா அந்த மாயா சக்திகள்ல தேர்ந்தவர். அந்த மாயா சக்திகளை வந்து இரண்யகசிபு கூப்பிட்டு, சம்பராசுரா, உன்னுடைய மாயா சக்திகளுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை வந்திருக்குப்பா. நீ வந்து என்ன பண்ணணும்னா, இந்த பையனை ஏதாவது பண்ணி மாயா சக்தியினால இவனை சாகடிச்சு விடு, பையன் எனக்கு உயிரோடே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரு. சம்பராசுரன் சொன்னாரு, கவலைப்படாதீங்க, நான் 1000 கோடி மாயைகளை ஏவுகிற அளவுக்கு எனக்கு சக்திகள் இருக்கு,
ஏவி உங்க பையனை அந்த மாயா சக்திகளை வச்சு நான் அந்த பையனை அழிச்சு போடுறேன் அப்படின்னு சொன்னோன்னா சரின்னு ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டு பலவிதமான மாயைகளை ஏவுறாரு சம்பராசுரன். அந்த மாயைகள் எல்லாம் பிரகலாத மகாராஜ பயங்கரமா அட்டாக் பண்ணுது. பிரகலாத் மகாராஜ் வழக்கம் போல கண்ணை மூடினார், பகவான் நரசிம்மனை தியானம் பண்ணார், பகவான் விஷ்ணுவை தியானம் பண்ணார், வேற எதுவுமே அவர் செய்யல. அவர் கவுண்டர் ஆக்ஷனே பண்ணல. இந்த ஆயிரக்கணக்கான மாயைகளும் வந்து அட்டாக் பண்ணது, இந்த மாயைகளை எதுவுமே பண்ண முடியல. அவர் நினைச்சுக்கிட்டே இருந்தார். அப்ப பகவான் பாக்குறாரு, சரி பிரகலாத் மகாராஜ் நம்மள நினைக்கிறாரு, நம்ம பிரகலாத் மகாராஜுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி சுதர்சன சக்கரத்தை ஜஸ்ட் பாக்குறாரு. நம்ம பார்த்திருக்கோம், சுதர்சன சக்கரம்ங்கிறது பகவானுடைய சங்கல்பம், விருப்பம். அவருடைய பகவானுடைய விருப்பம் தான் சுதர்சனம்ங்கிற ரூபத்துல இருக்கு. அதாவது பகவானே சுதர்சன சக்கரம் அப்படிங்கிற ரூபத்துல இருக்கிறாரு. அப்ப சுதர்சன சக்கரம் பகவானுடைய சங்கல்பத்தை புரிந்து கொண்டு நேரா அங்க போய் ஆயிரக்கணக்கான மாயைகளையும் கம்ப்ளீட்டா அழிச்சு டோட்டலா டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. ஒண்ணுமே பண்ண முடியல சம்பராசுரனால. சம்பராசுரன் அப்படியே தகிச்சு நிக்கிறாரு. அவரையும் அழிச்சிருக்க முடியும். சுதர்சன சக்கரம் விருப்பப்பட்டிருந்தா சம்பராசுரனையும் உண்டு இல்லைன்னு பண்ணியிருக்க முடியும். போனா போகுது அப்படின்னு சொல்லி அவரை விட்டுட்டு வந்துட்டாரு. இந்த இந்த இடத்துல சுதர்சன சக்கரம் தன்னுடைய நெருப்பினால இந்த மாயைகள்லாம் அழிச்சது அப்படின்னு ஸ்லோகம் வருகிறது விஷ்ணு புராணத்துல. இந்த இடத்துல விஷ்ணு புராண ஸ்லோகத்தை ஆச்சாரிய ராமானுஜர் கோட் பண்றாரு தன்னுடைய கமெண்ட்ரியில. ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு ஒரு கமெண்ட்ரி எழுதினார். வேதாந்த சூத்திரத்துக்கு ராமானுஜாச்சாரியர் எழுதின உரை. அதுல இந்த பர்டிகுலர் விஷ்ணு புராண ஸ்லோகத்தையும் பிரகலாதருடைய சரித்திரத்தையும் கோட் பண்ணி சம்பராசுரன் பலவிதமான மாயைகளை ஏவினார். ஏன்னா ஒரு சில சித்தாந்தங்கள்ல மாயைனா பொய்ன்றுவாங்க. மாயைனாலே பொய், அதாவது இந்த உலகமே மாயைன்னு சொல்றது இந்த உலகமே பொய் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தங்கள் இருக்கின்றன. ராமானுஜர் இந்த சித்தாந்தத்தை எதிர்த்தார். அவர் சொன்னார், இந்த உலகம் உண்மைன்னார். இந்த உலகம் உண்மை, பொய் கிடையாது. இது உண்மை, ஆனா டெம்பரரி. இதுக்கு தோற்றம் அழிவு உண்டுங்கிறதுனால இந்த உலகம் டெம்பரரி ஆனது. இந்த இந்த பிரகிருத்தின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரகிருதி எப்போதுமே உண்டு. இந்த பிரகிருதியினுடைய மாறுபாட்டால் இந்த உலகம் பிறக்கிறது. இந்த உலகம் அழிஞ்சு போய் திருப்பி பிரகிருதியா மாறிடுது. அதனால இந்த உலகம் அனித்தியமானது, நிலை இல்லாதது. ஆனா உண்மை இது. ஏன் உண்மைன்னு சொல்றோம்னா, நமக்கு ஒரு பாடி இருக்குது, இந்த பாடிக்கு புலன்கள் இருக்கு, எல்லாம் வச்சு நம்ம என்ஜாய் பண்றோம், கஷ்டப்படுறோம், டெய்லி சாப்பிட்றோம், தூங்குறோம். இந்த உலகத்துல பல பொருள்கள் எடுத்து நம்ம அனுபவிக்கிறோம். இந்த உலகத்துல இருந்து தான் நம்ம இந்த உடம்ப வச்சுதான் பக்தி செய்யறோம். இந்த உடம்ப வச்சுதான் பகவானுக்கு கைங்கரியம் பண்றோம், பகவானுடைய தரிசனங்கள் பண்றோம், எல்லாமே செய்யறோம். அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தை பொய்ன்னு சொல்ல முடியாது. இந்த உலகத்தை யாரும் பொய்னே ரியலைஸ் பண்ணது கிடையாது, பொய்ன்னு சொன்னது கிடையாது. எல்லாம் நம்ம அனுபவத்திலே இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, மத்வாச்சாரியார் சொல்றார், இந்த உலகம் உண்மைன்னு நம்ம ஏன் ஏத்துக்கணும்னா, இந்த உலகத்துல இருந்துதான் சாஸ்திரங்களை படிக்கிறோம். இந்த உலகமே பொய்ன்னுட்டா இந்த உலகத்தை சேர்ந்த சாஸ்திரமும் பொய் ஆயிடும். அதனால அதை ஏற்க முடியாது அப்படின்னு மத்வாச்சாரியரும் அந்த வாதத்தை அவர் கண்டிக்கிறார். அதே போல இந்த உலகம், நான் தூங்கி போயிடுறேன் நைட்டு, எனக்கு நல்ல டீப் ஸ்லீப் வருது, கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், நீங்க கொஞ்சம் கிரிய மனசு பண்ணி கேட்கணும். நைட்டு தூங்கி போயிடுறோம். தூங்கி போகும்போது இந்த உலகத்தை நம்ம கான்டாக்டே பண்றது இல்லை. கனவு, தூக்கத்துல கனவு திசை வருது, அப்பயும் இந்த உலகத்தை கான்டாக்ட் பண்றதுல ஏதோ ஒரு கனவு, நமக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் வருது, தெரியாத விஷயங்கள் கனவுல வருது. கனவு உலகம்ங்கிறது வித்தியாசமான உலகம். அதை இன்னொரு நாள் சொல்றேன், ரொம்ப டீட்டெயில்டான பார்க்கணும். ட்ரீம்ங்கிறது எவ்வளவு விசேஷமானது, விசித்திரமானதுன்னு அதை பார்க்கணும். கனவு காணுங்கள் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி சொன்னார். யார் சொன்னா? யார் சொன்னா கனவு காணுங்கள்? அப்துல் கலாம். பியூட்டிஃபுல். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா தான் சொன்னாரு கனவு காணுங்கன்னு. அவர் சொன்ன கனவே வேற. அவர் என்ன சொன்னாருன்னா, கனவு என்பது நீ தூங்கும் போது வர்றதில்லை கனவு. அப்துல் கலாம் சொன்னாரு, நீ தூங்கும் போது வர்றதில்லப்பா கனவு, உன்னை தூங்கவே விடாம செய்யறது தான் கனவுன்னார். நான் ஒரு பெரிய லட்சியத்தோட நான் உழைக்கிறாங்கும் போது அந்த லட்சியத்தை நிறைவேற்றுகிற வரையில் நான் தேவையில்லாம டயத்தை வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்மளை தூங்க விடாம செய்யறதுதான் கனவு. ரொம்ப அற்புதமான ஒரு விஷயத்த அவர் சொன்னாரு. அதை பல பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு காலையில எழுந்தோன்னு பொங்கலை சாப்பிட்டு, பொங்கல் ரொம்ப டேஞ்சரஸான உணவு, நானே அனுபவப்பட்டிருக்கேன். அதான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னேன், என்னடா பெரிய தூக்க மாத்திரை உங்க தூக்க மாத்திரை,
இந்த தூக்க மாத்திரையெல்லாம் போட்டுக்கிட்டு நைட்டு கூட தூக்கம் வர மாட்டேங்குது. என்ன, எல்லாரும் தூக்க மாத்திரைக்கு போடுறாங்க. இந்த பொங்கலை நீங்க காலையில சாப்பிட்டீங்கன்னா அப்படி தூக்கம் வரும். நாங்கெல்லாம் அந்த காலேஜில் மெஸ்ல எல்லாம் சாப்பிடும் பொழுது பொங்கல்னா முடிஞ்சதுல அர்த்தம். காலையில எல்லா கிளாஸும் ஓவர் பொங்கல்ல. அதனாலதான் டெம்பிள் எல்லாமே பொங்கல் பார்த்து தான் போடணும் பிரசாதம். பொங்கலை சாப்பிட்டு பாகவதம் கிளாஸ் உட்காந்து அவ்வளவுதான். டோட்டலா பிரம்ம அனுபவம், நேர பகவான்ட்டே போயிடலாம் நம்ம. அந்த அந்த தசை யோக தசைக்கு நம்மளை கொண்டு போயிடும். ஸோ அப்ப அப்துல் கலாம் சொன்னார், தூக்கங்கிறது ஒரு கனவுங்கிறது வித்தியாசமான சுச்சுவேஷன். ஆனா கனவையும் தாண்டி டீப் ஸ்லீப்னு ஒண்ணு இருக்கு. சுஷுப்தி என்று சமஸ்கிருதத்தில் சொல்லுவார்கள், ஆழ்ந்த உறக்கம். இந்த ஆழ்ந்த உறக்கத்துல கனவே வராது. நல்லா அசந்து தூக்கி போடுவோம் நம்ம. ஏன்னா தூக்கத்துல கனவுல நம்ம புலன்கள்லாம் ஓய்வு எடுக்குது. நம்ம கண்ணு பாக்குறது இல்ல, காது கேட்கறது இல்ல, எதுவுமே நம்ம செய்யறது இல்லை. ஆனாலும் மனசு வேலை செய்யுது. அந்த மனசுனாலதான் ட்ரீம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியுது. நம்ம மனக்கண் மூலமா ட்ரீம்ஸை பாக்குறோம். ஆனா ஆழ்ந்த உறக்கம் போது மனசே லயமாயிடுது, மனசு தூக்கத்துக்கு போயிடுது. ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம புலன்கள், நம்ம மனசு, ஜீவாத்மா எல்லாம் நம்ம ஹிருதயத்துல இருக்கக்கூடிய பகவான் பரமாத்மாட்ட போய் அவரோட திருவடியில போய் உட்காந்துருது. கம்ப்ளீட் ரெஸ்ட். அதனாலதான் டீப் ஸ்லீப், நல்லா தூங்கி எழுந்தோன்னா ஒரு மாதிரி நிம்மதியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா எந்திரிக்கிறார். அப்பா அருமையான தூக்கம் சார், அடிச்சு போட்டா மாதிரி தூங்கினேன் சார்ங்கிறார். நல்ல உடல் உழைப்பு இருக்கவங்க, நல்லா அலைச்சல் இருக்கவங்கலாம் நல்லா தூங்கினேன் சார் அப்படிங்கிறான். அந்த டீப் ஸ்லீப் ஸ்டேட் இருக்கு இல்லையா, அந்த ஆழ்ந்த உறக்கம், அந்த சுசுப்தின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ்ல நம்ம பரமாத்மாட்ட போய் நம்ம அவரோட க்ளோஸா இருக்கிறோம். அப்படி இருக்கிறதுனாலதான் இந்த உலகத்தின் கவலைகள், டென்ஷன் எதுவுமே தெரியாம நம்ம ஆனந்தமா இருக்கும். அந்த பீரியட் ரொம்ப ஆனந்தமான பீரியடு. பக்திங்கிறது கண் முழிச்சுக்கிட்டே பகவானோட க்ளோஸா ஆனந்தமா இருக்கு. இதுல தூக்கத்துல இருக்கிறோம், அதுல முழிச்சுக்கிட்டே இருக்கும். சுத்த பக்தர்கள் பகவானோட எப்போதுமே இருப்பாங்க. அதனாலதான் அவங்க ஆனந்தத்துல இருக்காங்க. டீப் ஸ்லீப்லயும் ஆனந்தம் கிடைக்கும் நமக்கு. எதுக்கு சொல்ல வர, அந்த டீப் ஸ்லீப்ல இந்த உலகம் நமக்கு தெரியல இல்லையா. அதைத்தான் ஒரு சில பேர் சொல்றாங்க, டீப் ஸ்லீப்ல உலகம் தெரியல, அதனால அந்த உலகம் இல்லை அப்படின்னு. அப்படி சொல்ல முடியாது. டீப் ஸ்லீப்ல உலகம் தெரியல, எந்திரிச்சு பார்த்தா 10 மிஸ்டு கால், 4 SMS, 8 வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் வந்திருக்கு. என்னங்க தூங்கிட்டீங்களே, உங்க ஃப்ரெண்டு உங்களை தேடிட்டு போனாருங்க, நீங்க தூங்குறீங்கன்னு நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலங்கிறாங்க. நம்ம தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த உலகத்துல பல காரியங்கள், இந்த உலகம் நம்ம தூங்குறோமோ முழிச்சிருக்கோமோ உலகம் பாட்டு நடந்துகிட்டு இருக்கு. யாருக்காகவும் நிக்கிறது இல்லை, இந்த உலகம் போய்கிட்டே இருக்கு. ஸோ இந்த உலகம் உண்மை. சில பேர் சொல்றான், நான் தூங்கும் போது எனக்கு உலகம் தெரியலையே, நான் முழிச்சிருக்கும் போது உலகம் தெரியுது, அதனால என்னாலதான் இந்த உலகம் இருக்குன்னு. இல்லப்பா, நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் இருந்தது, நீ இறந்தப்புறம் இந்த உலகம் கண்டினியூ பண்ணும். நீ பாக்குறியோ பாக்கலையோ, இந்த உலகம் பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதனால இந்த உலகம் உண்மை பொருள், ஆனா டெம்பரரி. அதுக்கு ஒரு தோற்றம் உண்டு, மறைவு உண்டு. இந்த உலகத்தை பர்மனன்ட்னு நினைக்கிறது தான் அறியாமை அப்படின்னு சொல்லி ராமானுஜர் ஆர்கியூ பண்ணும் பொழுது இந்த ஸ்லோகத்தை கோட் பண்றாரு. இங்க மாயைன்னு சொல்றாங்களே, சம்பராசுரன் பலவிதமான மாயைகளை ஏவி விடுறான்னு சொல்றாங்களே, இது மாயை என்றால் பொய் அல்ல, மாயை என்றால் ஆச்சரியமான சக்தி. சம்பராசுரனுடைய ஆச்சரியமான சக்திகள், இந்த ஆச்சரியமான சக்தியினால இந்த விஷயங்கள்லாம் வருது, மாயான ஆச்சரியம் அப்படின்னு ராமானுஜர் இந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதனால இந்த மாயையை சுதர்சன சக்கரத்தம் வச்சு பெருமாள் அழித்து விரட்டி விட்டுகிறார். அதனால இந்த இடத்துல சுதர்சன ஆழ்வாருடைய பெருமை நமக்கு ரொம்ப நல்லா தெரியுது. ஆக இதையும் நம்ம தியானத்துல வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது இப்போ ஒரு தமிழ் பாட்டு பார்த்துடலாம். போன வாரம் நான் அனுப்பிச்ச நீங்க மெசேஜ் எடுத்துக்கலாம். அதுல ஆழி அப்படிங்கிற தலைப்புல சுதர்சன சக்கரத்துக்கு சக்கரம்னே பேர் உண்டு தமிழ்ல, ஆழிங்கிற பேர் உண்டு. போன வாரம் நம்ம பார்த்த பேர் திகிரிங்கிறத நம்ம பார்த்தோம். நேமிங்கிற பேர் பார்த்தோம். ஸோ நேமி பார்த்துருக்குறோம், திகிரி பார்த்துருக்கோம். இன்னைக்கு ஆழி பார்க்கணும். ஆழிங்கிற தலைப்புல சில பாடல்கள் இருக்கும், போன வாரம் அமைச்சிருப்பேன். நீங்க அதை யாராவது ஒருத்தர் படிக்கலாம். மாதாஜி நீங்க படிங்க. சங்கர் பிரபு நீங்க ஹரே கிருஷ்ணா பிரபு. படிக்கலாம் நீங்க. அது எங்க புறநானூறு இல்ல கீழே ஒரு பாட்டு வரும், கேழல் திகழ்வர கோலமுடன் இருக்கா, காளை வாகனம் இருக்கு.
திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில என்ன பாட்டு வந்துச்சு? வெள்ளேறு வல்வவையின் உயரிய பலர்புகழ் திணித்தோல் உமை அமர்ந்து விளம்பும் இல்ல இமையா. அது வந்து சாரி மதாஜி, அது சிவராத்திரி நீங்க அமைச்சது. இருங்க, நான் பாட்டு போன சாட்டர்டே அமைச்சிருப்பேன் நான். ஒரு இது இருங்க, நான் ஒரு நிமிஷம் பார்த்து சொல்றேன். அதுக்கப்புறம் ஒரே நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இருக்கு பிரபு. திருமாலின் சுதர்சன சக்கரம். அதேதான். நற்றினை கடவுள் வாழ்த்து பாடி நற்றினைக்கு அப்புறம் நற்றினைக்கு அப்புறம் அடுத்து ஏதாவது இருக்கா? ஆழி இருக்கு. ஆழி தலைப்புல என்ன இருக்கோ படிங்க. ஃபர்ஸ்ட் பார்ட். ஆழி கேள் திகழ்வர கோலமோடு பெயரிய ஊழி ஒருவினை உணர்த்தலின் முதுமைக்கு ஊழி யாவரும் உணரா ஆழி முதல்வனில் பேணுதும் தொழுதும். ஜெய், வண்டர்ஃபுல் மதாஜி. சோ இது வந்து பரிபாடல்ங்கிறது ரொம்ப மிக பழமையானது. இந்த 2-3 வருஷமா நம்ம இதை பார்த்து பரிபாடல்லாம் என்னன்னுன்ற இது பரிபாடல்னு ஒண்ணு இருக்குன்றது உங்க மனசுல கொஞ்சம் பதிஞ்சிருக்கும். ஏன்னா அடிக்கடி இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அது பேர் என்ன, பரிபாடல், அகநானூறு, புறநானூறு இப்படிங்கிற வார்த்தைகளை இப்ப சமீபத்துல நம்ம வந்து ரொம்ப யூஸ் பண்ணி இதுதான் நம்மளோட எய்மே. இத வந்து இந்த சொற்கள்லாம் திரும்ப கேட்கணும். ஏன்னா தமிழ்னா என்னன்னே தெரியல யாருக்கும். தமிழ் எழுத படிக்க தெரியல, அது வேற விஷயம். நீங்கெல்லாம் பெரிய பாக்கியவான்கள். நீங்கெல்லாம் பாக்கியவான் வேற எங்கேயோ போயிட வேண்டாம். பாக்கியவான்கள் நம்ம இந்த சனாதன தர்மத்துல சொல்றேன் நான். ஏன்னா தமிழ் எல்லாருக்கும் படிக்க தெரிஞ்சிருக்கு. ஸ்கூல்ல எல்லாருமே நம்ம ஸ்கூல்ல தமிழ் படிச்சுட்டு வந்திருக்கிறோம். தமிழே தெரியல யாருக்கும், எழுத படிக்க தெரிய மாட்டேங்குது. இது ரொம்ப வேதனையான விஷயம். அதனால இதுல வந்து கேழல் திகழ்வர கோலமுடு பரிபாடல். இதுல பரிபாடல்னா என்ன, பதிற்று பத்துனா என்னன்றதெல்லாம் யாருக்கும் தெரியல. இப்ப நம்ம இதெல்லாம் பழகிட்டே வர்றோம். இது ரொம்ப நல்ல விஷயம். கேழல் திகழ்வர கோலமுடு பெரிய. கேழல் அப்படின்னா வராக அவதாரத்தை இங்க பரிபாடல்ல சங்கப்புலவர் பாடுறாரு. கேழல் திகழ்வர கோலமுடு பெயரிய ஊழி ஒருவினை உணர்த்தலின். ஊழி காலம், அந்த பிரளய காலமானது முடிந்து இந்த பூமியானது பிரளய இதுல இருக்கும் பொழுது, அது எப்பேற்பட்ட பிரளயம்னா ஊழி யாவரும் உணரா, யாருக்குமே தெரியாது இந்த ஊழி காலம் எப்படி இருக்குன்றது. ஏன்னா இந்த உலகங்கள்லாம் அழிஞ்சு போயிடுது. அப்ப வந்து பூமியானது அந்த பிரளய ஜலத்துல மூழ்கி இருக்கும் பொழுது பெருமாள் என்ன செய்யறாருன்னா, கேழல் திகழ்வர கோலமோடு பெயரிய. கோலம்னா எர்த்து, இந்த எர்த்து அந்த கோல வராகம்னு பேர் அவருக்கு. பெயரிய பெயர்த்து எடுத்த அந்த ஊழி ஜலத்திலேருந்து இந்த உலகத்தை மூழ்கி இருந்த இந்த எர்த்து பிளானட்டை பெயர்த்து கையில எடுத்தீங்களே, நீங்க எப்படி பண்ணீங்க? கேழல் வராக அவதாரம் செய்து நீங்கள் செய்தீர்கள்னு அந்த பாடுறாரு. பாடிட்டு அந்த புலவர் ஃபைனலா என்ன சொல்றாரு? ஆழி முதல்வ நீர் பேணுதும் தொழுதும். இப்பேற்பட்ட லீலைகளை செய்த உங்களை ஆழி முதல்வ, ஆழி என்னும் சுதர்சன சக்கரத்தை நீங்க கையில வச்சிருக்கீங்களே, ஆழி முதல்வ, எல்லாருக்கும் முதன்மையான பரம்பொருளே, நின் பேணுதும் தொழுதும். பேணுதும், உங்களை வந்து நான் மனசுல வச்சு வாயார பாடுகிறேன், தொழுகிறேன், என்னோட கையை கூப்பி நான் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி இங்க ஆழி முதல்வ சுதர்சன சக்கரத்தை உடைய பெருமாளே. பெருமாள் வராகாவதாரம் எடுக்கும் பொழுது கூட சுதர்சன சக்கரத்தை சங்கு எல்லாம் ஏந்திட்டு தான் வருவார். சில அவதாரங்கள்ல வெளியே காட்ட மாட்டார். வியாசர், தத்தாத்திரேயர், கபிலர் போன்ற அவதாரங்கள்ல சங்கு சக்கரம் வெளில தெரியாது. ராமரா இருக்கும் பொழுது கூட 2 கை வில்லம்போட இருந்தார். ஆனா மண்டோதரிக்கு சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுத்தார். மண்டோதரி ராவணன் அடிபட்டு கிடக்கும் பொழுது ராமரை பார்த்து சொல்றாங்க, சங்கு சக்கர கதாதரஹா அப்படிங்கிறாங்க. தமச பரமோதாத்தா சங்கு சக்கர கதாதரஹா. எல்லாரும் பாக்குறாங்க, ஒரு மனிதன் அடித்து வீழ்த்து விட்டார் ராவணனைன்னு. மண்டோதரி சொல்றாங்க, நான் மனிதனை பார்க்கவில்லை, பரம்பொருளை பார்க்கிறேங்கிறாங்க. தமச பரமோதாத்தா, இந்த இருட்டுக்கு அப்பாற்பட்ட ஆன்மீக உலகத்துல இருக்கக்கூடிய தாத்தா, இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவர். சங்கு சக்கர கதாதரகான்னு 4 கையோட காட்சி கொடுத்தார் ராமர். நீங்க பரமாத்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்படியாக ஆழி முதல்வ அப்படின்னு அவரு இங்க சொல்றாரு. ஆழி முதல்வ நீர் பேணுதும் தொழுதும், உங்களை நாங்கள் வாயார பாடுகிறோம். ஆண்டாள் சொன்ன மாதிரியே சொல்றாரு, தொழுகிறோம், கையால தொழுது உங்களை வணங்குகிறோம். நீங்க வராக அவதாரம் எடுத்து இந்த உலகத்தை
காப்பாத்தினீர்கள் அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு பாட்டு. அடுத்தது அடுத்த பாட்டு இருக்கா, யாராவது படிக்கலாமா நீங்க? தினை மாலை 150ன்னு ஒண்ணு இருக்கா? இருள் பறந்து ஆழியான் தன்னிறம் போல, அது யாராவது படிக்கலாம்? சங்கர் பிரபு இல்ல மாதாஜி யாராவது விருப்பப்பட்டா நீங்க யாராவது படிக்கலாம். ஹரிகிருஷ்ண பிரபு, அது பருதின்னு இருக்கு. ஓ, பரிதி வந்துச்சு அதுக்குள்ள. ஒரு நிமிஷம் இருங்க. ஆளுக்கு அடுத்தது பருதி இருக்கு, அதுக்கு அடுத்தது சக்கரம் இருக்கு. ஓ, சக்கரம் இருக்கா அதுக்கப்புறம்? ஓகே, ஃபைன், ரைட். நான் இன்னொரு பாட்டு கூட வச்சிருந்தேன், தினை மாலை 150ன்னு. அது ஓகே, நான் அந்த பாட்டு நானே படிக்கிறேன் உங்களுக்கு. நான் அதை அனுப்பிச்சிருக்கணும், ஆக்சுவலா நான் அதை மிஸ் பண்ணிட்டேன் எப்படியோ. தினை மாலை 150ன்னு அது ஒரு சங்க இலக்கிய, சங்க காலத்துக்கு அப்புறம் வந்த மிக பழமையான நூல். இருள் பறந்து ஆழியான் தன்னிறம் போல தம்முன் அருள் பறந்த ஆய்நிறம் போன்றும் அருள் பறந்த பால் போலும் வெண்ணிலவும் பையர அல்குலாய் வேல் போலும் வீழ்த்துணை இலாருக்கு. நான் இதை முடிஞ்ச கிளாஸ் முடிஞ்சு அமைச்சிடுறேன். இருள் பறந்த ஆழியான் தன்னிறம் போல, அதாவது அருள் பறந்த ஆய்நிறம் போன்றும், அதாவது சக்கரத்தை உடைய திருமால், திருமால் மாதிரி இருள் பறந்து, திருமாலோட கலர் கருப்பு கலர். கிருஷ்ணானாலே கருப்புன்னு தான் அர்த்தம். திரௌபதியும் கருப்பா இருப்பாங்க, அதனால கருப்புங்கிறது ஸ்பெஷல் நிறம். போன வாரமே பார்த்தோம், கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு அப்படின்னு ஒரு பாட்டு வந்தது. தெரியுமா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் தெரியாது? நான் கேள்விப்பட்டதே இல்லை பிரபு இந்த பாட்டை. பத்வானி பிரபு, நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிரபு பயங்கர ஃபேமஸ்ல பிரபு. பெரிய ஹிட். கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, எல்லாம் இதுவும் கருப்பு தான் அதுவும் கருப்பு தான். ரொம்ப முக்கியமா ஒண்ணு, தமிழகத்தின் சூப்பர் ஸ்டாரும் கருப்பு தான். அதுல ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல விட்டாங்க, முழுமுதற் கடவுளுமே கருப்பு தான். ஒரு லைனை போட்டிருக்கணும், முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் திருமால் அவர் கருப்பு தான். அப்படி சொல்லியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதனால சினிமா பாட்டு வந்து என்னை பொறுத்த வரைக்கும் மோசம் கிடையாது. இலக்கிய நயத்தோட நல்ல விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி இருந்தா அது வரவேற்கத்தக்கதுதான். ஆனா இப்ப வந்து தமிழே கிடையாது. இப்ப தமிழ் பாட்டுங்கிற பேர்ல என்னென்ன போடுறாங்கிறீங்க. இந்த ஒரு கட்சியுடைய ஒரு பெரிய தலைவர், இதெல்லாம் சொல்லப்படாது, நான் பேர்லாம் சொல்லல, நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத வம்பு. அந்த தமிழை காப்பாற்றுறோம் அப்படியெல்லாம் சொல்லிட்டு தமிழை வச்சு ஏகப்பட்ட அரசியலை பண்ணிவிட்டு, அந்த கட்சியினுடைய ஒரு முக்கியமான அவர் அரசியல் இதுல அரசு பொறுப்புலையும் இருக்கிறாரு, இதுலையும் இருக்கிறாரு. அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு பாட்டு, ஏன்பா அந்த பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு நல்ல பாட்டா போடக்கூடாதா? கண்ணதாசன் பாட்டு இருக்குது, எவ்வளவோ தத்துவ பாடல்கள் இருக்கு, அதெல்லாம் போடக்கூடாதா? இல்ல தமிழ்நாட்டை பெருமையை சொல்லக்கூடிய பாட்டு ஏதாவது கூட போடணும். சினிமா பாட்டு, குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல சாயங்கால வேளை பொங்கி வந்தாலே, இது ஒரு பாட்டு. இத பாட்டு எல்லாம் ஆடிட்டு இருக்காங்க. குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போலையாம். கொக்கோ கோலா பாட்டில் எடுத்து இப்படி நீங்க குலுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குலுக்கிட்டு திறந்தீங்கன்னா அப்படி பீச்சு அடிக்கும். அப்படி பொங்கி வந்தாங்களாம் அந்த பொண்ணு. குலுக்கி வச்ச கொக்கோ கோலா போல. இந்த பாட்டை வள்ளுவர் தொல்காப்பியர் எல்லாம் கேட்டாருன்னா மன உளைச்சலே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் அவங்களுக்கு. இந்த மாதிரி தமிழை நம்ம வளர்க்க விரும்பல. நம்ம சொல்றது இப்ப இலக்கிய தரத்தோட இருக்கிற பாட்டு. இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, இருள் பறந்து ஆழியால் தன்னிறம் போல. ஆழியான், ஆழியான்னா சுதர்சன சக்கரத்தை கையில் வைத்துக் கொண்டிருக்கிற கருமையான நிறம் கொண்ட திருமாலை போல இருட்டு இருக்குது. என்ன, அந்த இருட்டுல நிலா இருக்குது, நிலா விளையர்னு இருக்கும். அந்த நிலா எப்படி இருக்கு தெரியுமா? அருள் பறந்த ஆய்நிறம் போன்றும். அதாவது அருள் பறந்தனா அருளை உடைய திருமால், அந்த திருமால் சக்கரத்தை கையில வச்சிருக்கிறார், அவருடைய கலர் மாதிரி இருட்டு இருக்குது. அந்த இருட்டுல ஒரு வெண்ணிலா வருது. அது எப்படி தெரியுமா இருக்கு? மருள் பறந்த பால் போலும் வெண்ணிலவும். அது யார் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி பிறந்த, தம் முன் அருள் பறந்த, அதாவது அந்த மாயவனுக்கு முன்னால் யார் பிறந்தா? கிருஷ்ணருக்கு முன்னாடி யார் பிறந்தா? பலராமர். ஹரிபோல். பலராமர் பிறந்தார். பலராமர் வெள்ளை வெள்ளையர்னு இருப்பார், இவர் கருப்பு கருநீலம், அவரு வெள்ளை. அதனால தம்முன் அருள் பறந்த ஆய் நிறம் போன்றும். அவருக்கு முன்னாடி பிறந்த பலராமர் எப்படி வெள்ளையா இருப்பாரோ அந்த மாதிரி வெள்ளையா நிலா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆகாசத்தையும் இருட்டையும் நிலவையும் வர்ணிக்கிறதுக்கே கிருஷ்ண பலராமர் தான் நம்ம சங்க புலவர்கள் பாடியிருக்காங்க. தினை மாலை 150 அப்படின்னு பாடும் பொழுது திருமாலை சொல்லும் பொழுது ஆழியான் சக்கரத்தை உடையவரே அப்படின்னு சொல்றாங்க, சுதர்சன சக்கரத்தை. இந்த பாட்டு மிஸ் ஆயிடுச்சு, நான் உங்களுக்கு இதை கிளாஸ் முடிஞ்சோன்னு நான் அனுப்பிச்சிடுறேன். இருள் பறந்து ஆழியான் தன்னிறம் போல. அதே போல அந்த வெண்ணிலா கிருஷ்ண பலராமர் சேர்ந்து இருக்கிற மாதிரி இருட்டு கலரான ஆகாசமும்
அதுல வெள்ளை நிறம் பல்ராமர் மாதிரி நிலாவும் இருக்கின்றன அப்படின்னு அந்த பாட்டுல அவங்க பாடுறாங்க. அன்பு, காதல், கணவன் மனைவி அன்பு, இந்த பாட்டை பாடும்போது கூட கிருஷ்ண பல்ராமர் தான், கிருஷ்ண பல்ராமர், சிவபெருமான் இதைத்தான் உதாரணமா எடுப்பாங்க. திருமால் இப்படித்தான் பேசுவாங்க தமிழர்கள், அந்த அளவுக்கு கிருஷ்ணா கான்சியஸ். ஓகே, சரி, இது ஒரு லீலை பார்த்தாச்சு. அடுத்தது ஒரு லீலை பானாசுரன். இந்த பானாசுரன் அப்படிங்கிறவர் வந்து பகவான் கிருஷ்ணருக்கு சம்பந்தியானவர். இந்த பானாசுரனுடைய மகள் உஷை அப்படின்றதாங்க. இப்ப கூட உஷான்லாம் பேர் வைக்கிறாங்க. இப்போ கம்பெனியே இருந்து உஷா ஃபேன்ஸ் அப்படிலாம் ரொம்ப ஃபேமஸ். உஷா எலக்ட்ரிக்கல்ஸ்லாம் ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த உஷை அப்படிங்கிறவங்க வந்து பானாசுரனுடைய பெண். அந்த பானாசுரனுடைய பாகவத்திலையும் வருது, விஷ்ணு புராணத்திலையும் வருது. அவங்க வந்து பகவான் கிருஷ்ணருடைய பையன் மேல வந்து ஆசைப்படுறாங்க. சாம்பன் பேர்ல அவங்க ரொம்ப ஆசை. சாம்பன் ரொம்ப அழகா இருப்பாரு கேளு. சாம்பன் வந்து முருகப்பெருமானுடைய அம்சம். அதனால இன்னைக்கே குழந்தைகளுக்கு மாறுவேஷ போட்டினாலே ஒண்ணு முருகன் வேஷம் போடுவாங்க, இல்ல கிருஷ்ணர் வேஷம் போடுவாங்க. குழந்தைன்னு பார்க்கும்பொழுது 2 தெய்வங்கள், முருகப்பெருமான் ஒருத்தர், கிருஷ்ணர் ஒருத்தர். குழந்தைக்கு இதுக்கு ரொம்ப ஃபேமஸ். பல்ராமர் ஓரளவுக்கு ஃபேமஸ், பட் கிருஷ்ணர் தான் ரொம்ப ஃபேமஸ். கிருஷ்ணர் முருகன் தான். அப்ப இந்த சாம்பனுடைய இந்த சாம்பன் வந்து அந்த உஷையுடைய கனவுல வர்றாரு. கனவுல வரும்பொழுது இந்த கனவுல பார்த்த தன்னுடைய இந்த இந்த இவனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஏன்னா அவர்கள்லாம் சத்திரியர்கள் போது அங்க சத்திரிய திருமணங்கிறதுலாம் ரொம்ப சாதாரணம். நார்மலா வீட்டுல பார்த்து பண்ற பண்ண இப்ப யாருமே வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்றது இல்லை. வீட்டுல பார்த்து பண்ணா அது பெரிய பாக்கியம்ங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு இப்போ. அப்ப வந்து அந்த உஷை அவங்க வந்து அந்த பானாசுரனுடைய பெண் அவங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அவர் அந்த பானாசுரனை பத்தி சொல்லணும். பானாசுரன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய ஒரு நல்ல பக்தர். சிவபெருமான்கிட்ட தவம் பண்ணி எனக்கு 1000 கை கொடுங்க அப்படின்னு கேட்டார். உனக்கு எதுக்குப்பா 1000 கைன்னார் சிவபெருமான். ஏன்னா ஒரு பானாசுரன் வந்து நல்ல இந்த சிவபெருமானுடைய டான்ஸுக்கு மிருதங்கம், உடுக்கை போன்ற வாத்தியங்கள்லாம் வாசிப்பார். சிவபெருமான் அற்புதமா நடராஜர்னு பேரு, ரொம்ப பாடுவார். இந்த நடராஜர் ஆகிய சிவபெருமான் அவர் கிருஷ்ணருடைய காளிங்க நர்த்தனத்தை ரொம்ப ரசிச்சு பார்த்தாராம். இது ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு, ஆடாது அசங்காது வாக்கண்ணா உன் ஆடலில் 7 புவனமும் அசைந்து அசைந்தாடுதே அப்படின்னு. அதுல ஒரு வரி வரும், உன் ஆடலை காண தில்லை அம்பலத்து இறைவனும் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான். நல்ல பாட்டு இது. ஆக்சுவலா நல்ல அருமையான தமிழ் பாட்டு. அதை நிறைய பேர் பாடியிருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல. பித்துக்குளி முருகதாஸ்னு ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? ரொம்ப சிறந்த முருக பக்தர். அவர் இந்த பாட்டை ரொம்ப விசேஷமா பாடுவார். அவர் பித்துக்குளி முருகதாஸ்னு ரொம்ப அருமையான பாடகர் அவர். இந்த ஆடாது அசங்காது வா கண்ணா அப்படின்னு கிருஷ்ணருடைய காளிங்க நர்த்தனத்தை சொல்லக்கூடிய பாட்டு. உன் ஆடலை காண தில்லை அம்பலத்து இறைவனும் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான் அப்படின்னு. ஏன் வந்தாரு சிவபெருமான்னா, சிவபெருமானுக்கு என்ன ரொம்ப பிடிச்சது காளிங்க நர்த்தனத்துலன்னா, சிவபெருமான் டான்ஸ் ஆடும்போது அவர் டான்ஸ் ஆடுற ஃப்ளோர் வந்து ஃபிக்ஸடா இருக்கும், ஃப்ளோர் அசையாது. சிவபெருமான் பிரமாதமா ஆடுவார், அவரை போன்ற ஒரு நடராஜர். ஆனா காளிங்க நர்த்தனத்துல அந்த ஸ்டேஜே ஆடினது, அவர் பகவான் ஆடினது காளிங்கனுடைய தலை மேல. பகவான் ஆட ஆட காளிங்கன் வந்து ஸ்டேஜ், அந்த காளிங்கன் தான் ஸ்டேஜ், அவருக்கு டான்சிங் ஸ்டேஜ், அவரே ஆடினாரு. அப்ப ஆடுகிற ஸ்டேஜ்ல ஒருத்தர் ஆடுறது எவ்வளவு கஷ்டம், ஸ்டேபிளா இருக்கிற ஸ்டேஜ்ல ஆடி போடலாம். அதனாலதான் சிவபெருமான் ரொம்ப ஆச்சரியப்பட்டாராம், ரொம்ப சந்தோஷப்பட்டார் இந்த டான்ஸை பாக்குறதுக்கு வந்தாருன்னு. அந்த பானாசுரன் வந்து சிவபெருமானுக்காக மிருதங்கம் இதெல்லாம் போட்டு, உங்களுக்கு நான் பல வாத்தியங்கள் வாசிக்கணுமே அப்படின்னா பல கைகளை கொடுத்தார். அவர் வாத்தியங்களும் வாசிச்சு சிவபெருமானை சந்தோஷப்படுத்தினார். இந்த 1000 கைகளை வச்சு பல பேரை துன்பமும் பண்ண ஆரம்பிச்சுட்டார். அங்கதான் சிக்கல் ஆரம்பிச்சது. பவர்ஃபுல்லா இருந்தார். அப்ப அந்த பானாசுரனுடைய மகள் உஷை அப்படிங்கிறவங்க அவங்க படுத்து தூங்கி அவங்க வந்து கனவு காண்றாங்க. அப்படி கனவு காணும் பொழுது பகவானுடைய மகன் சாம்பன் எல்லாம் அனிருத்தன்கிற அவர் தான் கனவுல வர்றாரு. இந்த கனவுல கண்டவனே நான் கல்யாணம் பண்ணிக்கொள்ளணும்னு யாருக்குமே புரியல. ஏமா நீ கனவுல பார்த்தவனா நான் எப்படிமா நீ கல்யாணம் பண்ண, ஆள் எங்கன்னு சொன்னா நாங்க தூக்கிட்டு வந்துருவோம் அப்படின்னாங்க. அவங்க அந்த கனவுல வந்து டிஸ்கிரிப்ஷனை கொடுத்தாங்க. அந்த டிஸ்கிரிப்ஷனை கொடுத்தோன்னே அந்த டிஸ்கிரிப்ஷனை வச்சு வரையக்கூடிய அவங்களுடைய தோழி, அந்த உஷாயுடைய தோழி சித்திரலேகான்னு இருந்தாங்க. சித்திரம் வரையக்கூடியதுல எக்ஸ்பர்ட். அவங்க
அவங்க இந்த சொன்ன டிஸ்கிரிப்ஷனை வச்சு 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 பல பெயிண்டிங்ஸ் வரைஞ்சி காமிச்சு அனிருத்தனோட பெயிண்டிங் வந்தோன்னே அப்படியே நிறுத்திட்டாங்க. இவர் தான் அப்படின்னோடனே அனிருத்தனை துவாரகால போய் தூக்கிட்டு வந்துட்டாங்க. தூக்கிட்டு வந்து வச்சு அனிருத்தனுக்கு இவங்களை பிடிச்சு போச்சு உஷைய. பானாசுரனுக்கு இந்த விஷயம் தெரியாது. உஷைக்கு ஒரு தனி அரமனை. இவங்க 2 பேரும் கணவன் மனைவியாகவே வாழத் தொடங்கி விட்டார்கள். இது தெரிஞ்சோடனே பானாசுரனுக்கு ஒரு நாள் இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு. அது எப்படி நீங்க பண்ணுவீங்கன்னா, அனிருத்தன் சொன்னார், இது என் தப்பே கிடையாது, தூக்கிட்டு வந்தது உங்க பொண்ணு, நான் விருப்பமே படல, உங்க பொண்ணு இப்படி இருக்குன்னே எனக்கு தெரியாது, அவங்க கனவுல பார்த்துட்டு அவங்க இந்த மாதிரி பண்ணா நான் எப்படி பொறுப்பாக முடியணும்னு அதெல்லாம் ஒத்துக்க முடியாதுன்னு பானாசுரன் சிறையில் அடைச்சுட்டார். அனிருத்தனை சிறையில் அடைச்சோன்னா பகவான் கிருஷ்ணர் ஒரு பெரிய படையை திரட்டி கொண்டு வந்து கருடன் மேல வந்து எல்லாரையும் தன்னுடைய குடும்பத்துல உள்ள வீரர்கள், துவாரகா வீரர்கள்லாம் எடுத்துட்டு வந்து பெரிய யுத்தம் பண்ணும் பொழுது சிவபெருமான்கிட்ட போய் பிரார்த்தனை பண்றார் பானாசுரன். இது பாகவத்திலையும் வருது இந்த சரித்திரம். வந்து நீங்க எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னோடனே சிவபெருமான் சொன்னார், என்னப்பா அது நீ பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க 2 பேரும் விரும்புறாங்க, குடும்பம் நடத்துறாங்கும் போது கல்யாணம் பண்ணி வைக்கிறது உன்னுடைய கடமை இல்லையா? அதுவும் பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவர் சம்பந்தியா வராருன்னா நீ சந்தோஷம் இல்லப்பா படணும் அப்படின்னு சொன்னோன்னே பானாசுரன் இல்ல நான் அவரோட நான் யுத்தம் பண்ண போறேன், நீங்க துணைக்கு வானோன்னு சிவபெருமான் வந்துட்டார். சிவபெருமானை பார்த்தோன்னா பகவான் கிருஷ்ணர் நினைச்சா இவர் நம்ம பெரிய பக்தர் வந்துட்டாரு, வைஷ்ணவர், பெரிய வைஷ்ணவர் வந்துட்டாரு, இவர்கிட்ட நம்ம சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விசேஷமான ஜுரத்தை வந்து உண்டு பண்ணக்கூடிய ஒரு அஸ்திரத்தை கிருஷ்ணர் ஏவுறார். அந்த ஜுரத்தினால சிவபெருமான் வந்து தூக்க நிலைக்கு போயிடுறார். பாக்கியெல்லாம் சண்டை போடுறாங்க, பெரிய யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் முடிஞ்சு பானாசுரனுக்கும் கிருஷ்ணருக்கும் ரொம்ப அபாரமான யுத்தம். கடைசியில வந்து பகவான் கிருஷ்ணர் சங்கல்பம் பண்றார், சுதர்சன சக்கரம் வருது, 1000 கைகள்ல 998 கைகளை வெட்டி விடுகிறது. பகவான் சொல்லவே இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணுன்னு சொல்லவே இல்லை. ஆனா சுதர்சனம் வந்து பகவானுடைய சங்கல்பம், அவருடைய விருப்பத்தை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுறார். அற்புதமான ஒரு ஆயுதம். அதனால 998 கைகளை வெட்டிட்டு 2 கை மட்டும் விட்டார். எதுக்கு 2 கைன்னா, சிவபெருமானுக்கு மிருதங்கம் வாசிக்க வேண்டும், அவருடைய நடனத்துக்கு அவன் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கான். ஒரு பக்தனுக்கு சர்வீஸ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, பகவானுக்கு சர்வீஸ் பண்ணா அந்த சர்வீஸ்ல நமக்கு தொல்லை வரும். பக்தருக்கு சர்வீஸ் பண்ணா அந்த சர்வீஸ் டிஸ்டர்ப் ஆகாம பகவானே பார்த்துக்குவார். அதனால பகவானுக்கு தொண்டு செய்யறதை விட பக்தர்களுக்கு தொண்டு செய்யறது மிகப்பெரிய ஒரு ஒரு பாக்கியம் அது. ஸோ அப்போ வந்து அவர் வந்து அந்த 2 கைகளையும் விட்டுறாரு. ஆனா பானாசுரனுக்கு வந்து பகவான் கிருஷ்ணர் பேர்ல என்னமோ ஒரு கோபம். இந்த 2 கைகளால் மிருதங்கம் வாசிக்கிறதுக்கு தான் அந்த 2 கை, அதை வைத்துக்கொண்டு மிருதங்கம் வாசிக்கலாம், சிவபெருமான கைகூப்பி வணங்கலாம், கிருஷ்ணரை கைகூப்பி வணங்கலாம், இதெல்லாம் செய்யலாம்ல. அம்பு எடுத்து திரும்பி அடிக்க வந்துட்டார். அடிக்க வந்தானே சிவபெருமான் பார்த்துட்டார், இது சரி, இது தப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு, பானாசுரன் அவருடைய பக்தன், அவனையும் ஒன்றும் சொல்ல முடியாது, அவன் செய்யறது தவறு. அதனால பகவான் கிருஷ்ணர்கிட்ட சிவபெருமான் போய் சொல்றாரு, நான் அவன் சார்பில் மன்னிப்பு கேட்கிறேன், நீங்க பானாசுரனை வதம் செய்யக்கூடாது அப்படின்னோடனே பானாசுரனுக்கும் சிவபெருமான் அட்வைஸ் பண்ணி, அப்போ பகவான் கிருஷ்ணர் சொல்றார், இந்த 2 கையை நான் விட்டதுக்கு காரணம் அவன் உங்களை தொழ வேண்டும், என்னை தொழ வேண்டும், உங்களுக்கு கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக. நீங்க சொன்ன பிறகு நான் எப்படி யுத்தம் பண்ண முடியும்? உங்களுக்கும் எனக்கும் வித்தியாசமே கிடையாது. வித்தியாசம் கிடையாதுன்னா பகவானும் பியூர் டிவோட்டியும் ஒரே மாதிரி சிந்தனை உடையவர். அதனால பகவானை ஒர்ஷிப் பண்றதை விட பாகவதர்களுக்கு சர்வீஸ் பண்றது இன்னும் பெட்டர். அந்த விதத்துல நான் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி பானாசுரனும் தன்னுடைய தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்கிறார். இன்னொரு விஷயம், பானாசுரனை ஏன் வதம் பண்ணலன்னா, பானாசுரன் பிரகலாத் மகாராஜுடைய வம்சத்துல வந்தவர். பகவான் பிராமிஸ் பண்ணியிருக்கார், பிரகலாத் மகாராஜுடைய வம்சத்தை வந்தவனை யாரும் நான் வதம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அதனால அப்போ இப்படிப்பட்ட ஒரு இது இருக்கு. 4 கைகள்னு வருது, இதுல 2 கைகள்னு விஷ்ணு புராணத்துல வருது. ஸோ 2 கையோ 4 கையோ அந்த பெருமை, அந்த அவனுடைய ப்ரைடு, அந்த அரகன்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த அகங்காரத்தை சிதைப்பதற்காகத்தான் நான் கைகளை வெட்டினேனே தவிர பானாசுரனை வதம் செய்யணும்னு என்னுடைய நோக்கம் இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு. ஸோ இந்த லீலையிலையும் வந்து பகவானுடைய சங்கல்பத்தை அறிந்து செயல்படக்கூடியது வந்து சுதர்சன சக்கரம் அப்படின்னு நமக்கு தெரியுது. அற்புதமான பிரேயர்ஸ் சிவபெருமான் பானாசுரன் நோக்கி, பகவான் கிருஷ்ணரை நோக்கி பண்றாரு. பாகவத்துல 10வது ஸ்கந்தத்துல 63வது அத்தியாயத்துல இந்த பிரேயர்ஸ் எல்லாம் வருது, ரொம்ப அருமையா வருது. அப்புறம்
பகவான் கிருஷ்ணர் சிவபெருமான்கிட்ட பேசுறது இது எல்லாமே அங்க இருக்கு. டைம் கிடைக்கும் போது நீங்க வந்து படிச்சு பார்க்கலாம். ஸோ அப்ப அதான் சொல்றாரு, ஒண்ணு நீங்க வாக்கு கொடுத்துட்டீங்க, உங்களை மீறி நான் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னாரு. ரெண்டாவது, உங்களை மாதிரியே கேலிபர் உள்ள பிரகலாத் மகாராஜும் வாக்கு கொடுத்த, அவருக்கு நான் வாக்கு கொடுத்துருக்கேன், பிரகலாத் மகாராஜுக்கும். அதனால பானாசுரனை நான் வதம் செய்ய மாட்டேன், என்னோட சம்பந்தியாக போறவரு அப்படின்னு சொல்லி இந்த பானாசுர வதம் செய்யும் பொழுது பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து குடக்கூத்துன்னு ஒண்ணு ஆடினாரு. குடங்களை வச்சு கூத்தாடுறது. இந்த சர்க்கஸ்ல போனீங்கன்னாக்கா அந்த வித்தையெல்லாம் காட்டுவாங்க. கையில 2-3 இதை வச்சுக்கிட்டு அப்படியே தூக்கி 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 போட்டு அப்படியே பிடிப்பாங்க. 3-4 அதெல்லாம் பிடிப்பாங்க. தூக்கி போட்டுட்டு அது வர்றதுக்குள்ள ஒரு சில காரியங்கள் செய்து அந்த அளவுக்கு பிராக்டிஸ் இருக்கும். சியாட்டர்ல ஒரு பக்தர் இருந்தாரு, தேஜஸ்ன்னு, இன்னும் இருக்காரு, மைக்ரோசாஃப்ட்ல வேலை செய்யறாரு. நீங்க வேதநாராயண பிரபுட்ட கேட்கலாம், தேஜஸ் ஞாபகம் இருக்கான்னு. நல்ல பிரபுக்கு நிச்சயமா ஞாபகம் இருக்குன்னு நான் நம்புறேன். அவர் என்ன பண்ணுவாருன்னா பிராக்டிஸ் தான் இருக்கு. அவரு மைக்ரோசாஃப்ட்ல இன்னும் ஒர்க் பண்ணிருக்காரு, டெம்பிளுக்கு சர்வீஸ் எல்லாம் பண்ணுவாரு. அவர் 3 டென்னிஸ் பாலை வச்சுக்கிட்டு இப்படி தூக்கி தூக்கி போட்டு பிடிப்பாரு. அவரும் என்னைய கூப்பிட்டு சொல்லித்தரேன் வா அப்படின்னாரு. எனக்கு கத்துக்க பொறுமை இல்லை. ஐ வில் டீச் யூ ஹவு டு டூ இட் அப்படின்னாரு. டக்கு டக்கு டக்குன்னு பிடிப்பாரு. அழகா இருக்கும் பாக்குறதுக்கு. ஏன்னா அவங்க கம்ப்யூட்டர்ல ஒர்க் பண்ணிட்டே இருக்கும்போது ரொம்ப டென்ஷனா இருக்கும். ஒரு பிரேக்குக்கு அப்ப இந்த செல்போன்லாம் கிடையாது, இல்ல யூடியூப் பார்க்கலாம், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வந்துருவாரு, வந்து இந்த டென்னிஸ் பாலை தூக்கி போடுவார். பகவான் அந்த மாதிரி கிருஷ்ணர் குடத்தை தூக்கி போட்டு ஆடுவாராம், குடக்கூத்து. இது பாகவத்துல புராணங்கள்ல கிடையாது, சங்க இலக்கியங்கள்ல இருக்கு, ஆழ்வார் பாசுரங்கள்ல இருக்கு. குடக்கூத்து ஆடியவனே அப்படின்னு ஆழ்வார் பாடினாரு. இந்த பானாசுர யுத்தத்தின் பொழுது பகவான் தன்னுடைய மகன் எங்கன்னு ஒவ்வொரு ஊடா போய் தேடுறாரு, அனிருத்தனை காணுமேன்ட்டு. அப்ப தேடும் பொழுது இந்த பானாசுரன் இருக்கக்கூடிய அந்த ஊருக்கு பிராக் ஜோதிஷபுரம் அங்க வந்து குடக்கூத்து ஆடினான் அப்படின்னு சிலப்பதிகாரத்துல வருது, தங்க இலக்கியங்கள்ல வருது. ஆழ்வார்கள் அதை பாடியிருக்காங்க. அதனாலதான் நம்ம தமிழ் இலக்கியங்கள்ல பகவானை பாடும் பொழுது இடவல, குடவல, கோவல, காவலன். குடவலன்னா குடக்கூத்து ஆடும் கிருஷ்ணர் அப்படின்னு. அதுல அவர் ரொம்ப சிறந்தவர். அப்படியாக இந்த பானாசுர யுத்தத்துல அவருக்கு சுதர்சன பகவானுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. சங்கல்பம் தெரிஞ்சு எல்லா கையும் வெட்டி வதம் பண்ணல. பகவான் சொன்னார், நினைச்சார் மனசுல, சுதர்சன ஆழ்வார் போய் கரெக்டா கையை விட்டுட்டு 996 கையை மட்டும் இது பண்ணாருங்கிறத பாக்குறோம். இது ஒரு அற்புதமான ஒரு லீலை. 1063 10வது ஸ்கந்தம் 63வது அத்தியாயம் நீங்க டைம் கிடைக்கும்போது படிக்கலாம். அடுத்து நம்ம தமிழ் பாட்டு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சக்கரம் அப்படிங்கிற ஒரு ஹெட்டிங்ல ஒரு பாட்டு அமைச்சிருப்பேன், அது யாராவது ஒருத்தர் படிங்க. வேற யாராவது ட்ரை பண்ணலாம். மாதாஜி ட்ரை பண்ணாங்க, சங்கர் பிரபு ட்ரை பண்ணாரு, நீங்க இன்னொருத்தரை ட்ரை பண்ணலாம். கிருஷ்ணா, நான்மணி கடிகை சக்கரம் அப்படிங்கிறதுக்கு கீழே நான்மணி கடிகைன்னு இருக்கும். ஹரே கிருஷ்ண பிரபு. இருக்கா நான்மணி கடிகை? கடவுள் வாழ்த்து இருக்கா பிரபு? இருக்கு பிரபு. படிங்க. சக்கரம் சக்கரத்துக்கு அப்புறம் நான்மணி கடிகை கடவுள் வாழ்த்து. மதிமன்னும் மாயவன் வான்முகம் ஒக்கும் அதிசேர்ந்த ஞாயிறு சக்கரம் ஒக்கும் முதிநீர் பலனத்து தாமரை தானின் எதிர்மலர் மற்ற அவன் கண் ஒக்கும் பூவை புதுமலர் ஒக்கும் நிறம் மதியம் மாயவனின். ஹரே கிருஷ்ணன். படிங்க டிரான்ஸ்லேஷன் படிச்சிருங்க, அப்புறம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதிகம் மாயவனின் ஒளி பொருந்திய முகம் போன்றது, கதிர்வீசும் ஞாயிறு அவன் சக்கரம் போன்றது, பழமையான நீர்த்தேக்கத்தில் மலர்ந்திருக்கும் தாமரை அவனது திருவடி போன்றது, பூவை மலர் அவன் நிறம் போன்றது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா, பியூட்டிஃபுல். ஸோ இங்க கடவுள் வாழ்த்துல பகவான் கிருஷ்ணரை வந்து பாடிட்டு இந்த நான்மணி கடிகைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இலக்கியம். சங்கம் மருவிய காலம்னு சொல்லுவாங்க. சங்க இலக்கியம் வந்து அகநானூறு, புறநானூறு, பரிபாடல், இதெல்லாம் சங்கத்து காலத்துக்கு கொஞ்சம் அப்புறம் எழுதினது இந்த நான்மணி கடிகை. அதுல கடவுள் வாழ்த்து வருது. பகவானை எப்படி அவங்க வர்ணிக்கிறாங்கன்னு பார்க்கணும். மதிமண்ணும் மாயவன் வாழ் முகம் முக்கும். அதாவது பகவானுடைய முகமானது, பகவான் திருமாலுடைய முகமானது, கண்ணுடைய முகமானது மதியம் பாரி ஒளி பொருந்தியது. மதியம் எவ்வளவு பளிச்சுன்னு இருக்கு. இப்ப வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா, அந்த ஒளி
பொருந்தியது மாதிரி பிரகாசமா அவருடைய திருவுருவம் இருக்கின்றது அப்படின்னு. கதிர் சேர்ந்த ஞாயிறு சக்கரம் ஒக்கும். பகவான் கையில ஒரு சக்கரம் வச்சிருக்காரு. சுதர்சன சக்கரத்தை ஆழி, நேமி, பருதி, திகிரி இப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப சக்கரம்ங்கிற வார்த்தையை இங்க பயன்படுத்துறாங்க. சக்கரம் தமிழ், சான்ஸ்கிரிட் ரெண்டுத்திலயுமே உண்டு. ஸோ ஞாயிறு சக்கரம் ஒக்கும். அவரோட கையில இருக்கிற சக்கரம் கதிர் சேர்ந்த ஞாயிறு, பிரகாசமாக ஒளிவிடக்கூடிய சூரியனை போன்ற பிரகாசமா அந்த சக்கரம் இருக்கின்றது. முதுநீர் பழனத்து தாமரை தாளின். அப்ப முதுநீர் பழனத்து, பழமையான நீர் தேக்கத்துல ஒரு தாமரை மலர்ந்திருக்கு. நானும் பாக்குறேன், தாமரை மலரும் மலரும்னு மலரவே மாட்டேங்குது. நான் இங்க நீர்த்தேக்கத்தை சொல்றேன், நீங்க வேற யாரும் அடிச்சுக்காதீங்க. பழமையான நீர்த்தேக்கத்தில் மறந்திருக்கும் தாமரை, அது தாமரை தாளின், அவருடைய தாளை போன்றது, அவருடைய திருவடியை போன்றது. தாமரை திருவடி தாமரைன்னு சொல்றோம்ல, லோட்டஸ் ஃபீட் அப்படிங்கிறோம். அதனால அது எப்படி இருக்கு, பகவானுடைய திருவடி பழமையான நீர்த்தேக்கத்துல மறந்திருக்கிற தாமரை போன்று இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, எதிர்மலர் மற்ற அவன் கண் ஒக்கும். அவருடைய கண்ணு தாமரமா இருக்கு. திருவடி மட்டும்தான் தாமரைன்னு இல்லை, கண்ணும் தாமரை போன்று இருக்கின்றது. அரவிந்த நயனா, அதே போல அரவிந்த தலாயதாட்சம், இப்படியெல்லாம் நம்ம சொல்றோம் அவரை பத்தி. அடுத்தது பூவை புதுமலர் ஒக்கும் நிறம். அவருடைய நிறம் பூவை பூ. பூவை பூனா ஒரு கருநீல கலர்ல இருக்கும், ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ப்ளூ. நிறைய சொல்றாங்கல்ல, ப்ளூலயே நேவி ப்ளூ இருக்கிறாங்க, கடல் ப்ளூங்கிறாங்க, என்னென்னமோ சொல்றாங்க. அது போல இந்த பூவை பூங்கிறது ரொம்ப விசேஷமான நிறம், கருநீலம். அந்த மாதிரி அவரோட நிறம். சோ அப்படிப்பட்ட திருமாலை வணங்கி நான் இதை ஆரம்பிக்கிறேன். சோ சக்கரத்தை உடைய திருமால், இந்த பிரகாசமா இருக்கக்கூடிய சக்கரத்தை உடையவர், தாமரை போன்ற திருவடி, தாமரை போன்ற கண்ணு, பூவை மலர் போன்ற நிறம், இவரை வணங்கி நான் ஆரம்பிக்கின்றேன். இந்த நான்மணி கடிகை அப்படிங்கிற அற்புதமான தமிழ் நூலை நான் ஆரம்பிக்கின்றேன்னு அந்த கடவுள் வாழ்த்து வருகிறது. இங்க சக்கரம் அப்படிங்கிற ஒரு பாட்டு வருது. பிரபு அடுத்த பாட்டு என்ன பிரபு? சக்கரத்துக்கு கீழே இன்னொரு பாட்டு இருக்கா சக்கரம் வச்சு? எஸ் பிரபு. படிங்க. அது என்ன, மணிமேகலையா? ஆழி, பருதி, சக்கரம், அப்புறம் இப்ப நான்மணி கடிகை, இன்னா 40. ஓகே. மணிமேகலை இல்ல, மணிமேகலை இல்ல போல இருக்கு. மணிமேகலை இல்லை இல்ல. சரி, இன்னா 40 படிங்க. இன்னா முக்கண் பகவன் அடி தொழாதார்க்கு, இன்னா பொற்பனை வெள்ளையை உள்ளாது ஒழுகு, இன்னா சக்கரத்தானை மரப்பு, இன்னா ஆங்கு இன்னா சத்தியான் தாழ் தொழாதார்க்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தமிழ் நூல்கள்ல இன்னா 40, இனியவை 40 அப்படின்னு இருக்கு. இதெல்லாம் நாங்க கேள்விப்பட்டதே இல்லையா பிரபுன்னு வெளியே சொல்லுவாங்க. நீங்க வெளியே போய் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்மளாம் இதுல படிச்சு கேள்விப்பட்டிருக்கோம். என்ன, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, இதெல்லாம் கேள்விப்பட்டது இல்லையே அப்படின்னா எப்படி கேள்விப்பட முடியும்? நம்ம கேள்விப்பட்டதெல்லாம் குலுக்கி வச்ச கொக்கோ கோலா தானே, அப்புறம் எங்கேருந்து வரும் இதெல்லாம்? அதனால இன்னா 40ன்னா கெடுதல் 40. சில விஷயங்களை 40 விஷயங்களை நீ பண்ணலைன்னா உனக்கு கெடுதல். இனியவை 40 அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. 40 விஷயங்களை நீ பண்ணா உனக்கு நல்லது. இதுல என்னென்னலாம் கெடுதல்னு சொல்றாங்க. முக்கண் பகவன் அடி தொழாதார்க்கு இன்னா. முக்கண் பகவன், 3 கண்களை உடையவர் சிவபெருமான். சிவபெருமானை தொழாதார்க்கு, திருவடியை தொழாதவர்களுக்கு இன்னா கஷ்டம் வரும். பொற்பனை வெள்ளையை உள்ளாது ஒழுகு இன்னா. பொற்பனைனா பனைமர கொடியை உடைய வெள்ளை நிறத்தை உடைய பலராமரை நீ வழங்கலைன்னா உனக்கு துன்பம். சக்கரத்தானே மரப்பு இன்னா. சுதர்சன சக்கரத்தை உடைய கிருஷ்ணரை நீ மறந்து விட்டால், திருமாலை மறந்து விட்டால் உனக்கு கஷ்டம். இன்னானா துன்பம் வரும். ஆங்கு இன்னா சத்தியான் தாழ் தொழாதார்க்கு. சத்தியான்னா சக்தியான், சக்திக்கு பிறந்தவர். சக்தி வேல்லாம் பேர் வைக்கிறாங்க. முருகப்பெருமானின் திருவடியை வணங்காதவர்களுக்கு இன்னா. அப்போ சிவபெருமான் திருவடியை தொழலைன்னா உங்களுக்கு கஷ்டம். பலராமரை, வெள்ளை நிறத்து பலராமரை வணங்காதவர்களுக்கு துன்பம். சக்கரத்தை உடைய திருமாலை வணங்காதவர்களுக்கு துன்பம். சக்திவேல் முருகப்பெருமானை தொழாதவர்களுக்கு துன்பம் அப்படின்னு இந்த பாட்டு சக்கரத்தான்னு சொல்லுது திருமாலை. ஸோ இப்படியாக சக்கரத்தினுடைய 2 பெருமைகள் இது நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் ஒண்ணு இருக்கு, பருதி இருக்கு. பருதி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. மணிமேகலையில ஒரு பாட்டு இருக்கு, நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ பருதிங்கிறதோட இன்னும் 2
சுதர்சன ஆழ்வார் உடைய லீலைகள் பார்க்கலாம். அப்புறம் அந்த சுதர்சன ஆழ்வார் எப்படி யுத்தம் பண்றாரு அப்படிங்கிறத நம்ம அம்பரீஷ் மகராஜ் ரொம்ப விசேஷமா பாகவத்துல சொல்லியிருக்காரு. துர்வாசர் அம்பரீஷ் சரித்திரத்துல அவருடைய பவர் என்ன அப்படிங்கிறது பியூட்டிஃபுல் பிரேயர், சுதர்சனா பிரேயர். அதுல ஒரு ஸ்லோகம் மட்டும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சங்கு அதை தியானம் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. இதோட நிறுத்திக்கிடுவோம். நீங்க வேற யாராவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்ல ஏதாவது பதில் சொல்றா இருந்தாலும் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது நீங்க ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஹரே கிருஷ்ணா. மணிக்கு ஒரு 5 நிமிஷம் கூட போயிடுச்சு. லேட்டா தான் ஆரம்பிச்சோம் பிரபு. நீங்க லேட்டா தான் ஆரம்பிச்சோம். நீங்க கிளாஸ் உள்ள ஓகே. யாருக்காவது நீங்க கேள்விகள் இருந்தா கேட்கலாம், இல்ல நீங்க ஏதாவது ஆட் பண்ணாலும் பண்ணலாம். அப்புறம் பிரபு, நீங்க விஷயம் கேள்விப்பட்டீங்களா? வேதநாராயண் பிரபு உங்களுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாரா? இல்லையே பிரபு. இல்ல ஓகே ஓகே. இல்ல அவர் பையனுக்கு அலையன்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க போல இருக்கே. சொன்னாரு தான், வரன் எல்லாம் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. ஆமா பிரபு. ஓகே ஓகே பிரயாஷ். ஓ அருமை அருமை. வெரி குட் வெரி குட். ஸோ ஒரு ட்ரிவாண்ட்ரம் இது திருச்செந்தூர் ட்ரிப் இருக்கு எங்களுக்குலாம். கண்டிப்பா இது மே மாசம் எங்களுக்கு ஒரு ட்ரிப் இருக்கு. வந்து உங்களை தான் தரிசனம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ கொஞ்சம் இந்த தமிழ் பாட்டெல்லாம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நீங்க கருணையோட என்னைய பொறுத்துக்கணும், அவ்வளவுதான். நீங்க சொல்லி நாங்க எங்க போய் கேட்க. கரெக்ட். எங்கேயாவது சொன்னா தானே கேட்கறது. அவன் தான் குளிக்க வச்ச கொக்கோ கோலான்ட்டான், அப்புறம் என்னத்த பண்றது? அத போட்டு கொடுமை பிரபு. அது ஒரு விழால போட்டு ஆடிட்டு இருக்காங்க எல்லாரும். அநியாயம். என்ன பிரபு? இன்னா 40ன்னு கேள்விப்பட்டிருக்கோம். அது இன்னா 40ல ஒவ்வொரு பாட்டுலயும் இன்னான்னு வருது பாருங்க. அதுதான் இப்ப நான் இன்னைக்கு பார்த்து ஆச்சரியமா இருந்தது. ஆமா ஆமா. நம்ம தமிழர்கள் வந்து எப்போதுமே இன்னான்னு வரும். 40னா அதுல எவ்வளவு பாடல்கள்ங்கிற கவுண்டிங் கொடுத்துருவாங்க. சோ அது தொலைஞ்சு போனா கூட நமக்கு தெரியும் இவ்வளவு பாடல்கள் மிஸ் ஆயிருக்குன்னு தெரியும். அக 400 புற 400 அந்த கவுண்ட வச்சிருவாங்க. எண்ணும் எழுத்தும் சேர்த்துதான் இருக்கும் தமிழ் பாட்டுல. அவங்க எவ்வளவு கிளியரா பலராமர், கிருஷ்ணர் எவ்வளவு கிளியரா சிவபெருமான்லாம் எவ்வளவு கிளீனா சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. அந்த ஆடாதாசங்க அது பாடவா பாட்டு சொன்னேல, ஆடாதாசங்க அது. ஆமா ஆமா கரெக்ட். அது ரொம்ப அதுல வரும் அந்த சிவபெருமான். சொல்லுங்க, ஏதோ சொல்லணுமா? ஆட் பண்ணுமா? இல்ல பாடவா அந்த பாட்டு? ஃபுல் பாட்டா இல்ல ஒரு ஃபர்ஸ்ட் 2 ஸ்டான்ஸாவா? ஃபுல் பாட்டுனா டைம் எடுக்கும்னா யோசிப்பாங்க எல்லாரும். பல்லவி மட்டும் பாடுறேன். பல்லவி மட்டும் பாடுங்க. ஓகே. ஆடாது அசங்காது வா கண்ணா, உன்னாடலில் 7 புவனமும் அசைந்து அசைந்து ஆடுதே. எனவே ஆடாது அசங்காது வா கண்ணா, உன்னாடலில் 7 புவனமும் அசைந்து அசைந்து ஆடுதே. எனவே ஆடலை காணத்தில்லை அம்பல திரைவனும் தன் ஆடலை விட்டு இங்கே கோகுலம் வந்தான். ஆதலினால் சிறியாதவனே ஒரு மாமையில் இரகணி மாதவனே, நீ ஆடாது அசங்காது வா கண்ணா. வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அந்த ஸ்டாண்ட்ஸ் அவங்க கவர் பண்ணிட்டீங்க. பியூட்டிஃபுல். ஆக்சுவலா அவங்க காமாட்சி மாதாஜின்னு இப்ப பாடினவங்க. அவங்க வந்து ஒரு ட்ரெடிஷ்னலி கர்நாடிக் மியூசிக் படிச்சவங்க, டீச்சர் கூட நிறைய டீச் பண்றாங்க. அந்த சில டீம்ஸ்ல எல்லாம் ஆன்லைன்ல பாட்டு கிளாஸ் எல்லாம் எடுக்கிறாங்க. வெரி நைஸ். ஓகே, பியூட்டிஃபுல். थैंक यू. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஹரே கிருஷ்ணா. थैंक you பிரபு. பியூட்டிஃபுல். ஸோ ஹரே கிருஷ்ணா. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு கன்க்ளூட் பண்ணிக்கலாம். கிருஷ்ணா வில்லிங் அடுத்த வாரம் தொடரலாம். அநேகமா அடுத்த வாரம் சுதர்சன சக்கரத்துடைய லீலைகள் முடிச்சுட்டு அப்புறம் நான் சங்கு பார்க்கணும், அந்த மெடிடேஷன் பார்க்கணும். ஏன்னா இந்த கதைகள்லாம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா கோயில்ல போனா சுதர்சன பகவானை நல்லா தரிசனம் பண்ணலாம் எல்லாரும். ஹரே கிருஷ்ணா. ஞாபகம் வரும் பிரபு. அது பெரிய மெடிடேஷன். அதான் மெடிடேஷன் நமக்கு. ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய்.
आनंद गौड़ी वैष्णव वृंद की जय। हरे कृष्ण। Hare Krishna. Thank ஹரே you. கிருஷ்ணா பிரபு. हरे कृष्ण।